நிகழ்ச்சியின் அடுத்ததாக தமிழகத்தில் நகைச்சுவை என்றால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அமைதி, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். நகைச்சுவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒரு சில நேரங்களில் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். சிரிக்காதவங்க கூட சில சந்தர்ப்பங்கள்ல சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சிரிக்கும் போது நம்மளுடைய வாழ்நாள் கூடும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே, நாகேஷ், செந்தில், கவுண்டமணி இவங்கெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியா அந்த இடத்த ஓரளவுக்கு நிரப்பி கொண்டு வருவது யாருன்னா வடிவேலு தான். அந்த வடிவேலுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம தமிழ் திரையுலகத்துல ஆட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவரு அதாவது வாயை ஒரு மாதிரி சுழிச்சாலே அது ஒரு சிரிப்பு. அவருடைய பேச்சு நடை ஒரு சிரிப்பா இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் அவர் பார்க்கும்போதே நல்லா நகைச்சுவையா இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அப்படிப்பட்ட அந்த நடிகர் வடிவேலு அவர்களுடைய நடனத்தை ரீமிக்ஸ் ஆக ஆட வருகிறார்கள் என் பள்ளி மாணவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆல். அவன் மறந்துட்டான், இடையில வரல அதனால. அந்த வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். ஐயோ ஐயோ பெண்பாடி தீமையிலே தேரோடும் நீதியிலே மனோட வந்தவனே யார் கொடுத்தே நீ யார் கொடுத்தே யார் கொடுத்தே நீ யார் கொடுத்தே இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் யாரு? அக்கம்மா கட்டு புதுராகத்தில் மெட்டி கட்டு மாங்குடியிலே அடங்கப்பா மாங்குடியிலே அப்பா அப்பா மாங்குடியிலே அடங்கப்பா மாங்குடியிலே அப்பா அப்பா.
நெக்ஸ்ட் இன்னும் போயா பேசிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா ஏடிஎம் கார்டுக்கு லைவர்ல என்ன பண்ணடா போன